சினிமாவை வந்து சமூக குரலாக மாற்றி சினிமாவுக்கு தேவையான அழுத்தமான கதைகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற, தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துட்டே இருக்கிற, வெற்றி படம் நான் சொல்லும்போது வெறும் ரிவ்யூஸா மட்டும் இல்லாம வணிகமாகவும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிற இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நேற்று 2 படம் பார்த்தேன். நேற்று காலையில ஃபர்ஸ்ட் ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் எதேச்சியா நான் எப்பவுமே காலையில ஒரு 8 மணி 9 மணிக்கு எப்பவுமே காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு படம் பார்ப்பேன். அது அப்படி எதேச்சியா நான் வந்து சும்மா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல போய் நமக்கு என்ன தோணுதோ, எந்த ஸ்டில் பார்க்கணும்னு தோணுதோ, எந்த படம் பார்க்கணும்னு தோணுதோ அந்த படத்தை அப்படியே ஓட்டி 10 நிமிஷம் பார்ப்போம். அந்த படம் நம்ம உள்ள இழுத்துச்சுன்னா அந்த படத்துக்குள்ள டிராவல் ஆகும் அப்படின்ட்டு என்னோட டெய்லி வழக்கமாக வச்சுப்போம். நான் அப்படி நேற்று பார்த்த படம் வந்து செவிந்தியர்கள் பத்தியான ஒரு படம் பார்த்தேன். பரி மை ஹார்ட் உடன் நீ அப்படி சொல்லிட்டு ஒரு படம். அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு பெரிய ஒரு மாதிரி படம் முடிஞ்ச உடனே அந்த படம் கொடுத்த தாக்கம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. நான் உடனே ஆஃபீஸ்க்கு போய் என்னோட அசிஸ்டன்ட் எடுத்துக்கிட்டு அந்த படத்தை பார்க்க சொல்லி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு டிஸ்கஷனாக போனதுக்கப்புறம் நைட்டு ஒரு 11 o'clock வந்து அம்பேத்கர் வந்து இந்த படத்தை அனுப்பி விட்டார். இதை பார்த்துட்டு காலைல ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து அப்படின்னு சொல்லி இப்போ இந்த படம் பார்த்தோம். எல்லாம் என் அசிஸ்டன்ஸோட சேர்ந்து அந்த படம் பார்த்தேன். ஏதோ தெரியல சம்மந்தம் இல்லாமல் 2 படத்துக்குமான ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு, பயங்கரமான ஒரு தாக்கு இருந்துச்சு. கிட்டத்தட்ட நானும் என் அசிஸ்டன்ட்டும் பயங்கரமான ஒரு டிஸ்கஷனுக்குள்ள போனோம். ஒரு 6-7 மணிக்கு தான் காலைல படுக்க போனோம். இந்த 6 மணியுமே ஒரு 6 மணி வரைக்கும் இந்த உரையாடல் என்ன உரையாடல் இருந்துச்சுன்னா, 2 படங்களுமே வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. 2 படங்களும் வெவ்வேறு வடிவமான போராட்ட வடிவங்களை முன்வைக்கிற படங்கள். இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணி தோணுச்சு அப்படின்னா, மயிலாடு பார்த்துட்டு என்னன்னா, இந்த மயிலாடு படத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வந்து இந்த படத்தோட தாக்கத்துல இருந்து பேசுறதுனால சொல்றேன். இது சரியா இது தப்பா, இந்த முடிவு, இந்த வடிவம், எளிய மக்களோட கடைசி ஆயுதம், எளிய மக்களோட கடைசி முடிவு, இதை இப்படி முன்மொழியலாமா, இதை வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு காரசாரமான விவாதத்துக்கு தள்ளப்பட்டோம். எனக்கு என்ன அப்படின்னா, என்கிட்ட நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு என்னோட உதவி இயக்குநர்கள் வந்து ரொம்ப காரசாரமான விவாதத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஒரு 6 மணி வரைக்கும் பயங்கர டிஸ்கஷன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த முடிவு சரியா அப்படிங்கிற பெரிய குழப்பம் இருந்துச்சு இந்த படத்தோட முடிவுல. பட் நான் என்ன பண்ணேன்னா, இந்த 2 படத்தையும் மண்டல ஓட்டி பார்த்தேன். ஒரு மிகப்பெரிய தத்துவமா நிலைநிறுத்தப்படக்கூடிய, ரொம்ப நிலையானதுன்னு சொல்லப்படக்கூடிய ஒண்ணு நம்மளை வந்து அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கும்போது, அது வந்து ஒரு வடிவமா இருந்துச்சுன்னா அதை எடுத்து அது ஒரு பில்டிங்கா இருந்துச்சுன்னா அதை உடைக்கலாம், அது ஒரு கேட்டா இருந்தா உடைச்சு திறக்கலாம், அது காத்து மாதிரி பரவிட்டு இருக்கும்போது, அது ஒரு பேர் இருளா இருக்கும்போது அதை எப்படி வென்றெடுக்கிறது, அதை எப்படி திருத்துவது, அதை எப்படி மாத்துவது, அதை எப்படி ஜெயிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. எல்லாத்தையுமே நான் தான் கொடுக்கணுமா, எல்லாத்தையுமே நான் தான் இழக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே அசிஸ்டன்ட் முன்வைச்சாங்க. நம்ம ஏன் எல்லாத்தையும் இழக்கணும், அப்படி ஒரு முடிவு இந்த படம் வைக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், ஒரு பேர் இருள் உன்னை சூழும் போது நீ ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுற, இந்த பாயிண்ட் ஆஃப் இந்த படத்தை நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு பெரிய வெளிச்சமா தான் மயிலாடு படம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த படத்துக்குள்ள என்னதான் நடக்கும், இந்த படம் அந்த முடிவு எப்படிதான் போகுது நான் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது இந்த படத்தோட முடிவு ரொம்பவே தர்க்கத்துக்கு உள்ளாக்கிச்சு. நான் ஏத்துக்கணுமா ஏத்துக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நான் ஏத்துக்கல. அப்போ நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நைட்லாம் யோசிக்கிறேன், இது எப்படி, எங்க அப்பா என்ன பண்ணியிருப்பாரு, இதே சூழ்நிலை எங்க அப்பா இருந்தா என்ன பண்ணியிருப்பாரு, எங்க அண்ணன் என்ன பண்ணியிருப்பான், நான் என்ன பண்ணியிருப்பேன், அவன் என்ன பண்ணியிருப்பான், இவன் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வடிவமா தெரிய ஆரம்பிக்கும் போது எளிய மனிதர்கள் கடைசியாக தாங்கிட்ட நீ என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்க ட்ரை பண்றேன், என்கிட்ட இருந்து என்னை மீறி என்னோட நிலத்தை புடுங்க, ஏன்னா என்னோட நிலத்தை புடுங்குற, என் உடல் உறுப்புகளை புடுங்குற, எல்லாத்தையும் நீ புடுங்குற. உன்னை நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன், உன்னை நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறனோ இல்லையோ, பட் நான் உன்னைய எப்படி வென்றெடுக்கணும் எனக்கு தெரியல, உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கணும் எனக்கு தெரியல. கடைசியா நான் உனக்கு நீ என் இதயத்தை புடிங்கிட்டு போற, அந்த இதயத்தின் வழி நான் உனக்கு அகத்தை கொடுக்க ட்ரை பண்றேன் அப்படிங்கிறது இந்த படம் சொல்லி முடிக்கும் போது, கிட்டத்தட்ட நான் அந்த படத்தை முடியும் போது நான் என்னோட உதவியாளர்கிட்ட சொன்ன விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த படத்தை நீ வந்து எல்லா உனக்கு ஒரு எக்ஸ்போசர் இருக்கு, உனக்கு ஒரு அறிவு இருக்கு, அந்த அறிவுல அந்த படத்தை பார்க்காது. ஒவ்வொரு வாழ்க்கை, ஒவ்வொரு தத்துவத்தின் அடிப்படையிலையும் ஒவ்வொரு வாழ்வினோட தன்னோட எந்த கிளையை பிடிச்சுக்கிட்டு எந்த புள்ளியை பிடிச்சிட்டு ஒருத்த வாழ ஆரம்பிக்கிறானோ அந்த புள்ளி அவனுக்கு ஒன்று கத்து கொடுத்துருக்கும். இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த கேரக்டர், சசிகுமார் சாரோட கேரக்டர் தொடக்க காலத்துல இருந்து அது காட்டப்பட்ட நேரத்துல இருந்து அது ஒரு புள்ளியை கைப்பற்றிக்கிட்டு ஒரு பூனையை காப்பாத்தினவன், ஒரு எலியை காப்பாத்தினவன், ஒரு எறும்பை காப்பாத்தினவன், யார் ஒரு மனுஷனை விட்டுட்டு போவானா, ஒரு மனுஷனை விட்டு அவன் எப்பேற்பட்ட அயோக்கியனா இருந்தாலும், அவன் எப்பேற்பட்ட கொடுங்கோலனா இருந்தாலும் அவனை விட்டுட்டு போவானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது எனக்கு பயங்கரமான ஷாக்கா இருந்துச்சு. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட அறிவை பயன்படுத்தி, நமக்குள்ள எக்ஸ்போசரை பயன்படுத்தி, நம்ம காட்டப்படுற ஆர்ட் ஃபார்முக்குள்ள நம்மளோட கேள்வி கேட்டுட்டே இருக்கும். ஆனா ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்போசரை வச்சு மட்டும் பார்க்கக்கூடியது கிடையாது. அங்க காட்டக்கூடிய மனிதர்கள்
அவர்கள் அதை எப்படி வென்றெடுத்தார்கள், அதை அந்த மனிதர்கள் அந்த உயரிய உன்னதத்தை எப்படி அடைந்தார்கள், தங்களை எப்படி மீட்டெடுத்தார்கள் அப்படிங்கிறத காட்டக்கூடியதுதான் ஆர்ட் ஃபார்ம். அந்த முக்கியமான ஆர்ட் ஃபார்ம் வேலையை இந்த படம் மயிலாடு செஞ்சிருக்கு. முழு இரவையும் கைப்பற்றின படம் தான் மயிலாடு. என்னோட முழு இரவையுமே யோசிக்க வச்ச ஒரு படம் தான் மயிலாடு. நிச்சயமா சசிகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா சசிகுமார் சாரோட தொடக்க காலத்துல நமக்கு தெரியும். தொடக்க காலத்துல நான் சசிகுமார் சார் பயப்படுவேன், என்ன கதை கொண்டு வர போகிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் கொண்டு வந்த கதைகள் எல்லாருமே கிட்டத்தட்ட யாரும் பண்ணாத எந்த பெரிய ஹீரோ, இவ்வளவு மார்க்கெட் இருக்கக்கூடிய ஹீரோக்கள் பண்ணா பயப்படுற கதாநாயகர்கள் கூட கொண்டு வந்தாரு. நந்தன் ஒரு உச்சம், அயோத்தி உச்சம், இப்போ மயிலாடு ஒரு உச்சம், டூரிஸ்ட் ஃபேமிலி அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட சசிகுமார் சார் நமக்கு அஸ்டன் சொல்லும் போதே, கதை யோசிக்கும் போதே சசிகுமார் சார் இருக்காரு, நம்பி யோசிங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் அவங்க சைத்தன்யா, சைத்ரா, கோயில்பட்டி பொண்ணு மாதிரியே இருந்தீங்க. அப்படியே கோயில்பட்டி பொண்ணு நடிக்க வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நீங்க நிச்சயமா அவங்க சொன்ன மாதிரி குரூப் சாங் சொன்ன மாதிரி உங்களை தவிர விட மாட்டாங்கன்னு நம்புறேன். அப்புறம் சாண்டோடன் இந்த பாட்டு படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே எங்க வீட்டுல கேட்டே வைப்பாங்க. அந்த ஒரு பீட் மட்டும் நெஞ்சில விழுந்துருக்கல, அது கேட்டே வைப்பாங்க. சாண்டோடன் எனக்கு ரொம்ப நெருக்கமா எனக்கு பிடிக்கும். என்ன அப்படின்னா சாண்டோடன் எப்பவுமே ஒரு சின்ன வயசுல நம்ம அம்மன் கோயில உட்காந்து தென்னையில உட்காந்து அந்த ஒரு தரையை தட்டி பாட்டு பாடி இருப்போம். நம்ம கூட அண்ணனோ தம்பியோ பாட்டு பாடி நம்ம ஞாபகத்துல இருந்துட்டே இருப்பாங்க. அப்படி நம்ம கூட ரொம்ப நெருக்கமா இருந்து பாட்டு பாடிட்டு இருக்க ஒரு ஆள் மாதிரியே சாண்டோடன் தோணுவாரு. அவருக்கு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அம்பேத்தனை என்ன சொல்றது, அவர் ரொம்ப உண்மையாவே சினிமாவை ரொம்ப பேஷனா பார்க்க, அவர் சொல்ற கதை, அவர் சூஸ் பண்ண கதை எனக்கு ஆச்சரியமா இருக்கும். கமர்ஷியலா எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது தம்பி அவர் மற்ற படங்களை பத்தியான ரிவ்யூ சொல்லும் போது கமர்ஷியலா பேசுவார். தன்னோட படத்தை பத்தி பேசும்போது மட்டும் நல்ல கதை தம்பி அப்படிம்பார். மற்ற படம் சார் என்ன படம் எப்படி அப்படின்னு கேட்டா அதுவும் ஒப்பேராது போல இருக்க அப்படிம்பாரு. ஒண்ணு இல்ல தம்பி சுவாரஸ்யமாவே இல்ல, ரொம்ப லேகா இருக்கு அப்படி இப்படிம்பாரு. சரி உங்க படம் எப்படின்னு கேட்டா படம் ரிலீஸ் ஆக முன்னாடி கேட்போம் எப்படி வந்திருக்கு படம் அப்படின்னா, தம்பி எப்படி வந்திருக்கு நல்ல கதை தம்பி அப்படிம்பாரு. அந்த ஒரு பெரிய அவர் சூஸ் பண்ற கதைகள் இருக்குல்ல, அது நிச்சயமாவே அவருக்கு ஏதோ பாயிண்ட் அந்த கதைக்குள்ள இருக்கணும். அது இல்ல அப்படின்னா அந்த கதையை சூஸ் பண்ண அவர் ரிலீஸ் பண்ண எல்லா படத்துலயுமே அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்தாலே தெரியும். ரொம்ப நன்றிங்க இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்க திருப்பி பண்ணதுக்கு. அப்ப ராஜ்மோகனுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படின்னா திருப்பி தன்னோட போராட்ட வடிவத்தை எதன் மூலமாவது தான் ரிப்போர்ட்டர் ஆக்கும்போது, எழுத்தாளன் ஆக்கும்போது சந்தித்த அத்தனை மனிதர்களையும் எப்படியாவது தன்னோட திரையில காட்டிடணும்னு ஒருத்தர் துடிக்கிறது இருக்குல்ல, அது ஒரு முக்கியமான விஷயம். எப்படி பார்த்தா நான் இப்ப யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்னோட கதை நான் எழுதும் போது எனக்கு எல்லா மனுஷங்களும் நான் பார்த்த மனுஷங்களும் ஞாபகத்துட்டே இருப்பாங்க. அதுல நானும் இருப்பேன். அதனால எனக்கு அது ஈஸி ஆயிடும். ஆனா அவரு நடைப்பயணம் போகும்போது, பாதசாரியா போகும்போது, ரிப்போர்ட்டரா போகும்போது, கொலை விசாரிக்க போகும்போது, ஒரு நடிகிட்ட பேட்டி எடுக்க போகும்போது நீ பார்த்த எல்லா மனிதர்களையுமே தான் கதைகளை கொண்டு வந்து அவர்கள் அறியாமல் விட்டு அவர்கள் ஏமாற்றப்பட்ட கதையை, அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் ஏமாற்றப்பட்ட கதையை ஒரு திரைக்கதை வடிவமாக்கி அதை எப்படியாவது முரண்டு பிடிச்சி அதை கொண்டு போய் சேர்த்துடணும்னு அவர் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான வேலை. அந்த வேலைக்காக ராஜ்மோகன் எவ்வளவு பாராட்டணும் தகும். ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இதை எப்படி டோட்டலா மாத்த முடியும் தெரியும். ஆனாலும் தொடர்ந்து அதை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இதை வேற ஒண்ணா பண்ணலாமா, இந்த கதையை நம்ம திருப்பி ஏன் எளிய மனிதர்களை, ஏன்னா இங்க எளிய மனிதர்களை கதையாக்கும் போது அந்த வடிவம் அந்த கிராஃப்ட் சின்னதாயிடுது. அதுவே பாதியத்துக்கு பயத்தை கொடுத்துருது. ஏன்னா எல்லாருமே சின்னதா தெரியுவாங்க. அது நம்மளோட கிராஃப்டே சின்னதா இருக்கிற மாதிரி நமக்கு சந்தேகம் கொடுத்துரும். ஆனா அதுக்குள்ள அந்த கிராஃப்டுக்குள்ள அந்த சின்ன எளிய மனிதர்களை உள்ள வச்சுக்கிட்டு தன்னோட பகடியின் மூலமாக தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பார்வையின் மூலமாக நீங்கள் அறியாத ஒரு உண்மையை உங்களுக்கு கடத்தி அது ஒரு மிகப்பெரிய உங்களை வெக்கி தலைமுனியை வச்சு இப்படிமா மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களை அந்த படத்தை உள்வாங்க வச்சு ஜெயிக்கிற ஒரு வேலையை ராஜ்மோகன் பண்ணிட்டே இருக்காரு. அதனால ராஜ்மோகனுக்கு எப்பவுமே தமிழ் சினிமா ஒரு நன்றிகடன் பட்டிருக்கு. ஏன்னா இப்படியாப்பட்ட மனிதர்கள், இப்படியாப்பட்ட இயக்குநர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அதனால ராஜ்மோகனுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. குருசம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது ராஜ்மோகன் எப்படி யூனிவர்ஸ் சொல்லுவாங்களா, அந்த யூனிவர்ஸ்ல வேற உருவம் கொண்டு ஜோக்கர் கிளம்பி ஜோக்கர் கெட்டப் அவங்க கொடுத்துருக்காங்க. ஜோக்கர் படத்துல ஒரு கெட்டப்புக்குள்ள நம்ம அந்த ஜோக்கர் அந்த கெட்டப் போட்டு நீங்க உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்க ஸ்டைல், அது ரொம்ப என்ன சொன்னா விளையாட்டா சிரிச்சு பார்த்துட்டோம். திடீர்னு படம் முடிஞ்சு பார்க்கும்போது யோசிக்கும் போது நம்ம திருநெல்வேலியில ஒரு போர்டு மாட்டி பத்திரிகை வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, சீரியஸா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நீங்க சோசியல் மீடியா இருக்கும்போது நமக்கு ஈஸியா எல்லாரையும் திட்டிட முடியுது, தான் யாருன்னு காமிச்சிட முடியுது, ஏதோ வகையில தனக்கு ஒரு கிடைக்குதுன்னு தெரியுது. ஆனா ஆரம்ப காலகட்டத்துல இந்த மாதிரி எங்கேயோ ஒருத்தர் இருந்துகிட்டு எழுதிக்கிட்டே இருப்பாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, கம்ப்ளைண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, மக்கள்கிட்ட போய் எப்படியா சொல்லணும் துடிப்பாங்க அந்த உண்மையை. அப்படியாப்பட்ட மனிதர்களை நீங்க ஞாபகப்படுத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு அந்த கேரக்டர்ஸும் சரி, ஜோக்கரும் சரி, அப்படியாப்பட்ட மனிதர்கள் நீங்க ஞாபகப்படுத்திட்டே இருக்கீங்க. அதுவும் பயங்கரமான எமோஷனலான ஒரு வேலை. இந்த கேரக்டர் திருப்பி ஞாபகப்படுத்து. நான் லா காலேஜ் படிக்கும்போது லா காலேஜ் வாசல்ல நின்று
வந்து ஒருத்தர் ஒத்திலே நின்று போராட்டம் பண்ணிட்டு இருப்பாரு, தனியா நின்று போராடுவாரு, எழுதி போட்டு போவாரு. அவர் முகத்தை எனக்கு திருப்பி ஞாபகப்படுத்துச்சு. அதுக்காக உங்களுக்கு ஏன்னா நீங்க கொண்டு வர கேரக்டர் வந்து என்ன அப்படின்னா அதுக்குள்ள பகடி இருக்குல்ல, அந்த பகடிக்குள்ளேயே உங்களோட உடல் மொழி கைவிடப்பட்ட ஒரு மனுஷன். எனக்கு அப்பதான் தோணுச்சு, உங்களுக்கு ஹஸ்பண்ட் உங்களுக்கு குழந்தை இல்லையா அந்த படத்துல வந்து உங்க குழந்தை இல்ல, உங்க ஒய்ஃபை காட்டல, உங்க வீட்டை காட்டல அப்படிங்கும் போது இது வந்து ஒரு மெட்டஃபரா எனக்கு பயங்கரம் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. இவர் எங்க சாப்பிடுவாரு, எங்க தூங்குவாரு, இவர் யாருக்கு முத்தம் கொடுப்பாரு, இவ யார் மடியில் போய் படுத்துக்குவா, இவ்வளவு அடி வாங்கியிருக்காருல்ல, இவருக்கு யார் ஒத்தரம் கொடுத்துருப்பா, இவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. அப்படியாப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மன உளைச்சலையும் அவங்களை ரெகனைஸ் பண்ணி அவங்களை பாராட்டக்கூடிய ஒரு படமாவும் இந்த படம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். நிச்சயமாவே மயிலாடு வந்து இன்னைக்கு நீங்க பாக்குற சினிமாக்கள் நீங்க ஏன்னா நம்ம வந்து பயங்கர நிறைய முன் தீர்மானத்தோட ஜட்ஜ்மெண்டலோட நம்ம வந்து சினிமாக்கள் அணுகுவோம். ஒரு சின்ன டைம் கூட கொடுக்கறது இல்லை. நம்ம சின்ன விஷயங்கள் கூட நம்ம வந்து என்ன பண்றோம்னா அவங்கவுங்க மொழியில அவங்கவுங்க கதையை சொல்றதுக்கு நம்ம விருப்பப்படுறது இல்லை. நீங்க உங்களுக்கு பிடித்தமான மொழியில கதை சொல்ல நீங்க கேட்கறீங்க அப்படிங்கிற இடத்துக்கு சினிமா கொண்டு தள்ளி நிப்பாட்டிருக்காங்க. நீங்க யாரெல்லாம் சினிமாக்குள்ள யாரு வேணாலும் எப்படி மீடியாக்குள்ள நீ யாரு வேணாலும் வந்து என்னென்ன மொழியில வேணாலும் எப்படியாப்பட்ட உடல் மொழியோடும் ஒரு வீடியோ பேசி போட முடியுமோ அதே மாதிரி தான் சினிமாவும் நீங்க ஆயிருக்கு. சினிமாக்குள்ள நிறைய மனிதர்கள் உள்ள வந்து தனக்கு தெரிந்த மொழியில தனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை ரொம்ப ஆணித்தரமாகவும் தனக்கு கிடைச்ச சொப்ப விஷயங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப முக்கியமான விஷயத்தை கடத்திட்டு போயிடுறாங்க. அப்படி ஒரு ரொம்ப காம்பேக்டா ரொம்ப நல்ல நீட்டா ஒரு கமர்ஷியல் பேக்கேஜோட மட்டும் இல்லாம, கமர்ஷியல் மீன்ஸ் நான் சொல்றது என்ன அப்படின்னா நீங்க சினிமா பார்க்க வரீங்க, எங்க சினிமா இந்த கதைக்கு முன்னாடி இந்த கதை 2.5 மணி நேரம் தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிற கேள்வியோட தான் உட்காருங்க. அதுக்கப்புறம் தான் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க. அதையும் மைண்ட்ல வச்சு ராஜ்மோகன் தன்னோட பகடிகள்லாம் சேர்த்து ஒரு அழுத்தமான ரொம்ப மனதை நிகழக்கூடிய வாழ்வின் மீது பெரிய நம்பிக்கை வரக்கூடிய பெரிய தத்துவங்களை ஜெயிக்க முடியுமா, பெரிய அதிகாரங்களை ஜெயிக்க முடியுமா, அதெல்லாம் காத்துல பரவிட்டாங்க, இனிமேல் அவங்க ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறத தாங்கிட்டு இருக்க எளிய தத்துவத்தை வச்சு அடிச்சு காலி பண்ணியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான விஷயமா அந்த படத்துல பாக்குறேன். ஏன்னா வேற வழியே இவங்க எப்படி ஜெயிக்கணும்னே தெரியல. ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க மனிதர்களை தாங்கிட்டு இருக்க ஒண்ணு அறம், அந்த அறத்தை வச்சு ஜெயிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஜெயிச்சிட்டார். அவருக்கு மொத்த டீமுக்கும் நன்றியும் வாழ்த்துக்கள்.